ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திர மாசத்துடைய முற்பகுதி கடகராசிக்காரனுக்கு சோதனையாகவும் பிற்பகுதி யோகமாகவும் அமையும். ஏன்னா உங்களுடைய உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் உங்களுடைய பூர்வ புண்ணிய நிலையை குறிக்கக்கூடிய கிரகமுமான செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பல போராட்டங்கள் ஏற்படலாம். அது உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கலாம், சக ஊழியர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், உங்களுடைய பணிகளில் தடை தாமதங்கள் உருவாகலாம். அதனால அந்த போராட்டம் இருக்கும். ஆனால் மே 10க்கு மேலே செவ்வாய் தன்னுடைய சொந்த இடத்துல ஆட்சி ஆகிறதுனாலையும் உங்களுக்கு ஆதாய ஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் சுக்கிரனும் புதனும் நல்ல இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு இந்த மாதத்துடைய பிற்பகுதி பிரமாதமாகவே இருக்கும். உங்கள் வேலையில் நீங்கள் செய்யணும்னு நினைச்சக்கூடியதெல்லாம் இந்த மாத இறுதியில் சிறப்பாகவே செய்து முடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம். மற்றவர்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒப்பந்தங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தி கிடைக்கலாம். ஆனால் அந்த சுற்றுப்பயணங்களால் ஆதாயம் உண்டுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆடை ஆபரண தொழில்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அழகு நிலையங்கள், ஹோட்டல்ஸு, சோலார் சம்மந்தப்பட்ட தொழில்கள், எலக்ட்ரிக்கல் தொழில்கள், கவர்மெண்ட் ஒப்பந்தத்தில் நடத்தக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை வெகுவாக கொடுக்கும். மாத பிற்பகுதியில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். எலக்ட்ரானிக்ஸும் கை கொடுக்குன்னு சொல்லலாம். குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நேரம். மாதம் முழுக்கவே குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகிறதும் உங்கள் மனசுக்கு இசைவான சம்பவங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு ஆரோக்கிய கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருவோட பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தில் விழுறதுனால இந்த மாத இறுதியில் புது வாகனங்கள் வாங்கிறது அல்லது வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனாக எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரியால் ஆதாயங்கள் உண்டு. ஆரோக்கியம்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தான். ஆனால் முன்ன அளவுக்கு அந்த படத்தில் இருக்காது. அஷ்டம சனி அப்போ நீங்கள் அவஸ்தப்பட்ட விஷயங்கள் அது இப்போ இருக்காது. இப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியம் எவ்வளோ முன்னேறி தான் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை எலும்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அல்லது கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இதனால் அவதி உருவாகும். தந்தையோடைய உடல்நலில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தாயோடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சரபேஸ்வரர், பிருத்தியங்கரா தேவி, பைரவர்.